அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகவல் வரிகள் 29 மற்றும் 30. அகவல் வரி: சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியனம் அத்தகை சிற்றபை அருட்பெருஞ்சோதி. இதற்கான விளக்கம்: பொறிப்புலன்களை அடக்கி சும்மா இருப்பதையே சுகம் என்று முன்னோர் கூறினர். சுத்த சன்மார்க்க சுகம் எதுவென்று வள்ளலார் கூறுகின்றார். அகவலில் வரும் கடைசி வரிகளை காண்போம். உலகினில் உயிர்கட்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. உலக உயிர்களின் துயரங்களை தானடைந்து விலக்கி மகிழ்ச்சி அடைவதே சுத்த சன்மார்க்க சுகநிலை என்பதா நடராஜபதி மாலையில் உள்ள ஒரு பாட்டு. துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பலித்தது நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே. சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது. உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை. உன்றன் மன நினைப்பின் படிக்கே அன்ப நீ பெருக உலவாது நீடொளி விளையாடுக அருஜோதியாம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என்னுள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே எல்லாம் செய்வல்ல சித்தாயி மணிமன்றில் இளங்கும் நடராஜபதியே. மேலும் முன்னொரு பாடலில்: செத்தார் எழுந்தனர் சுத்த சன்மார்க்க சிறந்தது ஒத்தார் உயர்ந்தார் இல்லா ஒருவனை உற்று அடைந்தே நான் சித்தாடுகின்றனன் சாகா வரமும் சிறக்க பெற்றேன் இத்தாரணியில் எனக்கினை யார் என்று இயம்புகனே. தான் அருள் அடைந்து அந்த அருளை கொண்டு பிறர் துயர் துடைக்க அதனால் ஏற்படும் இன்பமே சுத்த சன்மார்க்க சுகநிலை சுகம் என அறியப்படுகின்றது. முன் வரியில் தனி வெளியின் சிறப்பு கூறப்பட்டது. அந்த அனுபவம் பெற்றவர்க்கு சுத்த சன்மார்க்க சுகமாகிய எக்காலத்தும் எதனாலும் அழியாத பேரின்ப வாழ்வை தரவல்ல சுத்த சிவநிலைக்கும் அதீதமான அனுபவ நிலை சிற்சபை ஓங்கும் அருட்பெருஞ்சோதி என்று விளக்குகின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.